ஓம் சாந்தி. ஆத்மாவாகிய நான் அகநோக்காகச் சென்று என்னையே நான் பரிசீலனை செய்கின்றேன். ஆம், இந்த சங்கம யுகத்தில் நான் எவ்வளவு பாக்கியசாலி ஆத்மா. அதாவது இந்த உலகில் வாழும் மனிதர்கள் தங்களையோ கடவுளையோ கண்டறிய தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகிடம் என்பதை உணரும் போது, இதற்கு முன் உதாரணங்களாக வாழ்ந்த பிரம்ம பாபா, மம்மா அவர்கள் என் முன்னாடி வருகின்றார்கள். அதிலும் யக்கிய மாதாவாக போற்றப்படுகின்ற மம்மாவின் நினைவு மாதமான இந்த மாதத்தில் அவரின் பக்கம் என் மனதை ஆழமாக செலுத்துகின்றேன். எமது வெற்றியின் பின்னணியில் பல தாதிமார்கள் தாதாமார்கள் இருந்தாலும் அனைவருக்கும் தாயாக வாழ்ந்து காட்டிய மம்மாவை இந்நேரத்தில் நினைவு கூறுவது இந்த சங்கமயுக பிராமணர்களாகிய எம் அனைவரினதும் அதிபாக்கியமாக உணர்கின்றேன். இப்போது ஆத்மாவாகிய நான் இந்த பௌதிக உடலை விட்டு சூட்சும உலகம் நோக்கி செல்கின்றேன். அங்கே பாபா, மம்மா, மூத்த தாதா தாதிமார்கள் அனைவரும் இருப்பதை காண்கின்றேன். அதற்குள்ளும் மம்மா விசேடமாக என்னை உற்று நோக்கியவாறு இருந்தார். ஏனையவர்கள் அனைவரும் என்னை கண்டதும் சற்று விலகிச் சென்றார்கள். ஏனெனில் அவர்களுக்கு புரிந்தது, நான் மம்மாவிடம் இன்று விசேட சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறேன் என்று. மம்மா புன்னகையுடன் என்னை தன் கரத்தால் தழுவி அணைத்து கொண்டார். மம்மாவின் அருகில் சென்றதும் எனக்குள் இருந்த கேள்விகள் பல மறைந்து விட்டன. மம்மா கூறினார், குழந்தாய், நீ ஏதாவது கேள்வியுடன் வந்திருப்பாயே? ஆம் அம்மா என்று தடுமாறினேன். ஏனெனில் கேள்விகள் என்பது மனதில் ஏற்படும் சஞ்சலங்கள். ஆனால் அம்மா முன்னிலையில் சென்றதும் என் சஞ்சலங்கள் முடிவடைந்தன. இருப்பினும் மம்மா, நான் கேள்விகளுடன் சஞ்சலத்துடனும் வந்தேன். ஆனால் இப்போது அது எனக்கில்லை மம்மா. உங்கள் முன்னாடி நிற்கும் போது திருப்தியை உணர்கின்றேன் என்று உரையாடிய வண்ணம் நானும் அம்மாவும் ஓர் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தோம். நான் மம்மாவுடன் அவரின் மடி மீது தலை சாய்த்த வண்ணம் மம்மாவை கேட்டேன், மம்மா, உங்களை எல்லோரும் யக்கிய மாதா, உலகத்தாய் என்கிறார்கள். அந்த நிலையை நீங்கள் எவ்வாறு மம்மா அடைந்தீர்கள்? மம்மா எனது தலையை தடவியவாறு, குழந்தாய், நான் பௌதிகமாக உலகத்துக்கு தாயாகவில்லை, ஏன் ஆகவும் முடியாது.
ஆனால் நான் சிவபாபா என்னை தத்தெடுத்ததிலிருந்து முழுமையாக என்னை அவருக்கு சமர்ப்பணம் செய்தேன். குறிப்பாக உடல், மனம், செல்வம், அதாவது உடலையும் செல்வத்தையும் அர்ப்பணம் செய்வது இலகுவாக இருப்பினும், மனம் என்பது ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை. அது அவ்வப்போது எம்மை முழுமையாக அர்ப்பணிக்க விடாமல் சஞ்சலப்படுத்தி தடைகளை உருவாக்கும். இதில்தான் பலர் தோல்வி அடைகிறார்கள். ஆமம்மா என்றேன். மம்மா மேலும் தொடர்ந்தார். குழந்தாய், நான் முழுமையாக என் மனதை தந்தைக்கு அர்ப்பணிக்கும் போது தந்தையிடமிருந்து எனக்கு சகல சக்திகளும் தெய்வீக குணங்களும் கலைகளும் கிடைக்கப் பெற்றன. இதனை நடைமுறையில் பார்த்த தந்தை பிரம்மா என்னிடம் இயக்கிய பொறுப்பை கையளித்தார். அப்படியாம் அம்மா? ஆம் குழந்தாய், நானும் உன்னை போன்றுதான் சாதாரணமாக இருந்தேன். ஆனால் நான் உலகத்தாய் என்ற பெயரை பக்தர்களே கொடுக்கும் அளவுக்கு எனக்கு அந்த சிறப்பியல்புகளை கொடுத்தது சிவபாபா. நான் வெறும் கருவி மாத்திரமே. ஆம் அம்மா, நாங்கள் எல்லோரும் உங்களையும் ஏனைய மூத்தவர்களையும் பின்பற்றுகிறோம். ஆனால் உங்கள் முன் எவரும் இல்லையே பௌத்தியமாக என்று யோசித்தேன். அம்மா மேலும் தொடர்ந்தார். குழந்தாய், நீ மட்டுமல்ல, பல குழந்தைகள் என்னை நினைவு கூறுகிறார்கள். என்னைப் போல ஆக முயற்சி செய்கிறார்கள். எனவே அவர்களிடமும் சென்று கூறு, இந்த முழு உலகத்துக்கும் பௌதிகமாக நாம் தாயாகிவிட முடியாது. எமது தெய்வீக குணங்கள், சக்திகள், கலைகள் போன்றன சேவை செய்யும் போது எல்லோரும் உலகத்தாய் ஆகலாம். ஆனால் அதற்கு முன் முக்கியமான ஒன்றை கூற மறந்து விடாதே. அதாவது, இந்த சங்கம யுகத்தில் எமது தியாகமும் அர்ப்பணிப்பும் தான் எமக்கு வெற்றியை தருகிறது. எம்மிடமுள்ள பலவீனம், சடப்பொருட்கள் அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அத்துடன் நான் மேற்கூறியவாறு மனதை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். எமது மனம் முழுமையாக அர்ப்பணிக்கப்படும் பொழுதுதான் தந்தையிடமிருந்து அனைத்து பொக்ஷங்களும் கிடைக்கின்றன என்றார். ஆமம்மா, நிச்சயமாக இதனை இன்றிலிருந்து நானும் கடைப்பிடித்து மற்றவர்களுக்கும் கூறுவேன் என்று கூறி மம்மாவிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஓம் சாந்தி.